بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمدلله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், திருப்பொருத்தத்தை அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக மார்க்க சொற்பொழிவை கேட்டு வருகிறோம். குறிப்பாக திருமறை குர்ஆனை பற்றியும் திருமறை குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பின் கீழ் நாம் உரையாற்றி வருகின்றோம். காரணம், நாம் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக, அமல் செய்யக்கூடியவர்களாக, அந்த குர்ஆனை ஓதி விளங்கி கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் பார்த்து வருகிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டும், படிக்க வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், குர்ஆன் சொல்வதை போல அமல் செய்ய வேண்டும், குர்ஆன் போதிக்கின்ற அடிப்படையிலே பின்பற்ற வேண்டும், அதனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும், எது அல்லாஹ் தஆலா தடை விதித்தானோ அதை விட்டு நாம் விலகி கொள்ள வேண்டும். எனவே இந்த அல்லாஹ்வுடைய வேதமாகிய இன்று நாம் பார்க்கக்கூடியது திருமறை குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்கின்றான். இது ஓதுவதன் மூலமாக நிச்சயமாக நஷ்டமில்லாத ஒரு வியாபாரம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு குறிப்பிடுகிறான். வியாபாரம் என்று சொன்னால் நிச்சயமாக நஷ்டம் லாபம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை ஒரு வியாபாரமாக சொல்கிறார். நீங்கள் அது ஓதுவதன் மூலமாக உங்களுடைய ஓதுதலின் காரணமாக அதில் எந்த விதமான உங்களுக்கு நஷ்டமும் ஏற்பட போவதில்லை என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே நமக்கு திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்கபூத் 29வது சூராவினுடைய 30வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாத் வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வலானியா யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர் லியுஃபியஹும் உஜூரஹும் வஸீதுஹும் மின் ஃபத்லிஹி இன்னஹு கஃபூருன் ஷகூர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், நிச்சயமாக இவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்களோ, எவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், ஓதுகின்ற பழக்கமுடையவர்களாக யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ, அகாமுஸ் ஸலாத், இன்னும் 5 வேளை தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ, வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வலானியா, நாம் வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கின்றார்களோ, யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். லியுஃபியஹும் உஜூரஹும் வஸீதுஹும் மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முழுமையான கூலியை கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, இதில் அதிகமான இன்னும் அவருடைய சிறப்பையும் மகத்துவத்தையும் அதிகப்படுத்துகிறான், சிறப்பை அதிகப்படுத்தி கொடுக்கிறான், மேலும் அதிகப்படுத்துகிறான் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 விஷயங்களை குறிப்பிட்டார். முதலில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? குர்ஆன் ஓதுவதன் மூலமாக எந்த ஒரு நஷ்டமும் நமக்கு கிடையாது. நிச்சயமாக அதை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையை தருகின்றான், நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றான், முழுமையான கூலியை கொடுக்கின்றான், அந்த நன்மையிலே அவன் அதிகப்படுத்தி நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். அதில் எந்த வகையான ஒரு நஷ்டமும் ஏற்பட போவதில்லை என்கின்ற விஷயங்களை அடக்கி இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவே இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றாரோ, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நமக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. நிச்சயமாக அது நன்மை தர வைக்கக்கூடியதாக, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக ஒரு அறுப்பிற்கு 10 நன்மை என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, எல்லாம் வாக்களிக்கிறான். லியுஃபியஹும் உஜூரஹும், முழுமையான கூலி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். வஸீதுஹும் மின் ஃபத்லிஹி,
இன்னும் அவனுடைய சிறப்பிலிருந்து உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவான், அவனுடைய சிறப்பிலிருந்து இன்னும் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே திருமறை குர்ஆன் ஓதுவதின் மூலமாக நமக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா ஓதுவதற்கான நன்மை தருகின்றான், முழுமையான கூலியையும் கொடுக்கிறான், மேலும் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்திய நமக்கு நன்மையை கொடுக்கின்றான் என்று வாக்களிக்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை நாம் எப்பொழுதும் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களிலும் எப்பொழுதும் திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக நாம் இருக்க, ஒவ்வொரு குடும்பத்திலும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய கலாம், இறைவன் நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக கொடுத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் குர்ஆன் எடுத்துரைத்து எத்தனை காலங்கள் சென்றாலும் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அதையும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துர் ரஅதிலே 13வது சூராவினுடைய 28வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அலா தத்மைன்னு பிதிக்ரில் குலூப், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய பெயரை நினைவு கூறுவதன் மூலமாக, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுவதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் மன நிம்மதி அடைகின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நாம் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் மன நிம்மதியை அளிக்கின்றான், மன கஷ்டத்தை போக்குகிறான், மன சந்தோஷத்தை கொடுக்கின்றான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக கூறுகின்றார். எனவே நாம் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ரஹ்மத்தை கொடுக்கிறான், மன நிம்மதியை கொடுக்கிறான், மன கஷ்டத்தை போக்குகிறான், நமக்கு நன்மையை கொடுக்கின்றான், நமக்கு நஷ்டமில்லாத வியாபாரமாக அல்லாஹ் தஆலா அறிவித்திருக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இந்த திருமறை குர்ஆனை நாம் எப்பொழுதும் ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் நமக்கு ஓதுவதற்காக தான் கொடுத்திருக்கிறான், விளங்கிக் கொள்வதற்காக தான் கொடுத்திருக்கிறான். அதன்படி நாம் அமல் செய்ய. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப். நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதன் மூலமாக, அல்லாஹ் குர்ஆன் ஓதும் மூலமாக அல்லாஹ் நினைக்கிறோம். எனவே குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்திலே மன நிம்மதி இறக்குகிறான், மன நிம்மதியை கொடுக்கிறான், சந்தோஷத்தை கொடுக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே அப்படிப்பட்ட இறைவேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை வழங்கியதின் நோக்கமே நாம் அதை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், குர்ஆனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும், மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மஹப்பத்தை, நம் பாசத்தை குர்ஆனோடு ஆக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதன் மூலியமாக அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையை அதிகமாக கொடுக்கின்றான், நமக்கு மன நிம்மதியை கொடுக்கிறான், நஷ்டமில்லாத ஒரு வியாபாரம் என்று அல்லாஹ் தஆலா அறிவித்திருக்கிறான். எனக்கு அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை நாம் ஓத வேண்டும். அதே போன்று ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, ஒரு முறை ஒரு சூரத்தில் வீட்டிலே ஒரு நபர், ஒரு தோழர் திருமறை குர்ஆனை ஓதி கொண்டு இருக்கிறார், சூரத்தில் கஹ்ஃப் ஓதி கொண்டு இருக்கிறார். அவருக்கு முன்னால் 2 கயிர்களால் ஒரு குதிரை கட்டப்பட்டிருந்தது. கட்டப்பட்டிருக்கும்போது திடீரென்று அந்த ஒரு மேகம் நெருங்கி வந்தது குதிரையை. அப்போது அந்த குதிரை அதை பார்த்து மிரண்டது. இதை பார்த்த அந்த தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மறுநாள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் சூரத்துல் கஹ்ஃப் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு முன்பாக ஒரு குதிரை கட்டப்பட்டிருந்தது. அந்த நேரத்திலே ஒரு மேகம் சூழ்ந்து நெருக்கமாக அந்த குதிரையை நெருங்கி வந்தது. அப்போது குதிரை மிரண்டது என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸலத்து ஸகீனா பில் குர்ஆன், குர்ஆன் ஓதியதின் காரணமாக மன நிம்மதி அல்லாஹ் தஆலா அங்கே இறக்கியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நாம் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, குறிப்பாக சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா மன நிம்மதியை இறக்குகிறான், மன நிம்மதியை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை நாம் எப்பொழுதும் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆன் நம்முடைய உள்ளத்திலே மன நிம்மதியை அளிக்க இருக்கிறது, நமக்கு நிம்மதியை கொடுக்கிறது. ஓதும் மட்டுமல்ல, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நமக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட போவதில்லை, நஷ்டமில்லாத ஒரு வியாபாரம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். இனி அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். அதே புழக்கம் இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகும் நாம் குர்ஆன் ஓதக்கூடிய மக்களாக, அன்றாட ஒவ்வொரு இஸ்லாமிய இல்லங்களிலும் திருமறை குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக ஆண்களும் பெண்களும் இருக்க வேண்டும், சிறுவர்களும் பெரியவர்களும் இருக்க வேண்டும். நாம் ஓதுகின்ற அந்த குர்ஆனை பிறருக்கு ஓதி கற்றுக் கொடுக்க வேண்டும்.
ஒவ்வொரு வீடுகளிலும் கண்டிப்பாக குரான் ஓதாத ஒரு வீடும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் தாலா நமக்கு குரானை கொடுத்திருப்பது நோக்கமே நேர்வழி பெறுவதற்காக, அவனை நேசிப்பதற்காக, நன்மை அடைந்து கொள்வதற்காக, சத்திய மார்க்கத்தை புரிய வைப்பதற்காக, அதன் அடிப்படையில் செயல்படுவதற்காகத்தான் அல்லாஹ் தாலா நமக்கு குரானை வழங்கியிருக்கிறான். இனி அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் குரானும் நாமும் என்ற தொடர்ச்சியை பார்த்து வருகிறோம். எனவே குரானை நாம் அதிகமாக ஓதும். நிச்சயமாக அது நஷ்டத்தை ஏற்படுத்தாதது, நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு நன்மை அதிகமாக தரக்கூடியதாக விஷயமாக இருப்பதினால் குரானை அதிகமாக ஓடும். நம்முடைய மனதில் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் சிறிது நேரம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குரானை எடுத்து நாம் ஓதுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்திலே மன நிம்மதி அளிக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய அடிப்படையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி முறைப்படியும் அன்றாட வாழ்க்கையில் குரான் ஓதக்கூடிய நல்ல சமூகமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.